தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய அரசு அமைந்திருக்கு. நீங்க இது மாதிரி சபாநாயகர் வந்திருக்கீங்க. அதிமுக இன்ன வரைக்கும் தொடர்றீங்க. இல்ல, நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை. நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கு. மகிழ்ச்சியா இருந்தது. நான் பல பதவிகளை அனுபவிச்சவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. இளைஞர்கள் அதிகமா வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் அந்த கட்சி இனிமேல் அதுதான் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அதிமுக இன்றைய நிலையில ரெண்டா பிளவுபட்டிருக்கு. நீங்க வெளியே வந்திருக்கீங்க. என்ன காரணம்? இதுவரைக்கும் நீங்க வெளியே வந்ததுக்கான காரணங்கள் புது வெளியில சொல்லப்படல. இல்ல, பல வகையில் என்ன புறக்கணிச்சாங்க. எனக்கு முக்கியத்துவம் தரல. அம்மாவுக்கு தலைவருக்கு பின்னாடி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அதனால விலகி என்னுடைய பையன் கோவிச்சுக்கிட்டு அவரோட விஜய் மாண்புக்கு முதலமைச்சரை நம்பி இங்க வந்துட்டாரு. நான் எந்த இது உடல்நிலை சரியில்லாதனால வீட்டோட இருக்கேன். வீட்டுல ஓய்வு எடுத்து. எடப்பாடியார் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு லாபத்துக்காக தான் இப்ப கட்சி நடக்குது நினைக்கிறீங்களா? இல்லப்பா, தவறு செஞ்சாங்க. அதை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு அவங்கள மக்கள் புறக்கணிச்சுட்டு உட்காந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களை கலந்து ஆலோசிக்கல, அவர் மட்டும் தன்னிச்சையா முடிவெடுக்கிறான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லப்பா, அதுக்கு நானே தான் உதாரணம். எனக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இல்ல, தலைவர் காலத்துல அம்மா காலத்துல இந்த கட்சி சைக்கிள்ல போய் கூட்டம் பேசி கட்சி வளர்த்தவன் நான். எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு நான் அங்க இருந்து மனம் நொந்து விலகி வந்திருக்கேன். அதிமுக இன்னைக்கு இரண்டா பிளந்திருக்கு. அதை நீங்க பார்க்க என்ன நினைக்கிறீங்க? மன வருத்தமா இருக்குது. நான் வளர்த்த கட்சி இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு வருத்தமா இருக்குது. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறத மகிழ்ச்சியோட நான் பார்க்கறேன்.